வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்க விஜய் கல்யாணி. ஸோ வாரம் மிரட்டலா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களும் ரெடியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பெர்ஃபார்மன்ஸை அழகா உட்காந்து ரசிக்கக்கூடிய ஜட்ஜஸும் ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி இவங்களை மோட்டிவேட் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய நம்மளுடைய மென்டாஸும் ரெடியா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் டிலே கிடையாது, நம்ம ஷோக்குள்ள போலாம். அண்ட் இது உங்களுடைய ஃபேவரட் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ். So இப்போ நம்மளுடைய பிரிட்டி ரோசஸை கூப்பிட வேண்டிய நேரம். So let's welcome our judges. ஆஹா பயங்கரமா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸா கொடுத்து உள்ள வந்திருக்கீங்க. சோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? ஒரு நல்ல காமெடி ஷோ எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ், வெரி நைஸ். ஸோ நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே உங்களுடைய பிளேஸஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன ரெடியா பசங்களா? பெர்ஃபார்மன்ஸ் ரெடி? ஜட்ஜஸ் ரெடி? ஓகே, எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க. உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஸோ வாரம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நிறைய கீ பாயிண்ட்ஸ், நிறைய இன்புட்ஸ் வந்து நம்ம மென்டாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? பட் இந்த வாட்டி வந்து அதை செஞ்சே காமிக்க போகிறாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே கூப்பிட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் டைம் டு வெல்கம் மென்டாஸ். ஸோ எல்லாரும் சேர்ந்து வெல்கம் பண்ணிடலாமா? ரெடி? ஸோ லெட்ஸ் வெல்கம் our mentors. ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் கூட இருக்கும்போது தண்ணி கூட தர மாட்டேன். இப்ப என்ன புதுசா காஃபி டீ எல்லாம்? விஷயம் தெரியாதா? என் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. போன வாரம் கூட தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. இவ்வளோ சீன் ஒன்று போடலையே. உன்னை பொண்ணு பார்க்க வரல, நீ பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்க. உங்ககிட்ட எல்லாம் அப்புறம் பேசுறேன். என்ன நீ பக்கத்துல சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க போறேன். என் பொண்ணு வர கூப்பிட்டு மணி ஆகுது. ரோஜா மாப்பிள்ளை வர நேரமாச்சு, போடி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாடி. வாரம் ஒவ்வொருத்தன் வந்துட்டு தாமா இருக்கான். அவனுக்கு டீ காபி போட்டு கொடுக்கறதுக்கு டீ கடை வச்சிருந்தா என்னைக்கோ நம்ம பெரிய ஆள் ஆயிருப்போமா. எனக்கும் தெரியும்டி, ஆனா இப்ப வரப்போற மாப்பிள்ளை ரொம்ப பெரிய ஆளுடி. அப்படியா? யாருமா அவரு? அவர் யார் தெரியுமா? சொல்லுமா. உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதா டோபிக் ஐயா? நடிச்சு காமெடி வரலாம் அடிச்சு பண்ணணும்னு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. அதான் ஃபாலோ பண்றேன். அவன் வீரத்துல சிங்கம், குணத்துல தங்கம்டி. அவன் வாயை திறந்து பேசுனா எல்லாரும் ஏன் சின்ன கை தட்டுவாங்கன்னா பாத்துக்கோ. ஏன் சீக்கிரம் முடிக்கணும்னா? ஏண்டி சொல்லி புரிய வைக்க முடியாது. அவனே வருவான் பாத்துக்கோ. போய் ரெடி ஆயிட்டு வா. அது வரைக்கும் பாரு. நான் தான் டெல்லி கணேஷ். அவசரப்படாது இருங்க. எனக்கே இப்படி கத்துறீங்களே, சார் யார் தெரியுமா? மம்முட்டி. எனக்காவது ஓரளவுக்கு வாய்ஸ் வரும், இவனுக்கு அது கூட சுத்தம். ஏதாவது பேசு. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இது சொன்னாதான் அந்த வாய்ஸ் தெரியும்னு சொன்னா, சொல்லியே தெரியல பாத்தியா? அமைதியா இருப்பா, ஏப்பா வந்தோடனே கலாய்க்கிற? பார்ப்பா, எத்தனையோ இடத்துல எனக்கு பொண்ணு ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த வீட்டுல எப்படியாவது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது கண்டிப்பா இந்த வீட்டுல செட் ஆயிடும். அவசரப்படாதே. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இது அடிக்கடி போடு, அப்பதான் தெரியும். வாங்க, நமஸ்காரம். அப்பா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஐயோ, நான் பொண்ணே இல்ல நினைச்சேன். எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு, யாரோ லேடி கெட்டப்ல வந்திருக்காங்க. நீ கேட்டி அப்பா? அந்த இடத்துல அதெல்லாம் பண்ண வா. அப்படி வீட்டுல தான் பண்ண முடியும். ரோஜா உங்க அம்மாவா இருக்கிறீங்க, உங்க பொண்ணுங்க. நானே போட்டிருப்பேன். 2 பேரும் ஏதோ கருணைக்கு சிரிச்சாங்க.
பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. அவங்க 2 பேரும் ஏஞ்சி நின்னா நான் ஆசீர்வாதம் வாங்கிப்போமா? உட்காந்துட்டே இருக்காங்க, எப்படிமா வாங்குறது? இது உன்னதான் சொல்றாங்க, கலாய்க்கிறா. மாமா உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். நீங்க என்ன அமிதாப் பச்சன் ஆயிட்டா? அதே உங்களையும் தான். சும்மாறா. மம்முட்டி வாய்ஸ் எடுக்கலாம், அப்புறம் டெல்லி கணேஷ்க்கு போலாம். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் போய் தனியா பேசிட்டு வரலாம். சரியா சொன்ன. ஒரு 5 நிமிஷம் போய் தனியா பேசிட்டு வரேன். வாமா. அப்பா அப்பா கொஞ்சமாவது அறிவு இருக்காப்பா? வாழ பொறுத்து நாங்க தான்ப்பா பேசணும். நீ வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ வேலைக்கு போயிடுவேன். மருமக கூட நான் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன். ஸோ அதனால நான் தானே பேச வேணும். அப்படி அசிங்கப்படுத்துறேன். பொண்ணு என்ன படிச்சிருக்கான்னு கேளுங்கப்பா. சரி, பதிலுக்கு அவ உன்னே கேட்டா என்ன பண்ணுவேன்? நானே கேக்குறேன். ஹலோ ஹாய், என்ன படிச்சிருக்கீங்க? நானா எம்எஸ்சி சைக்காலஜி அமெரிக்கால படிச்சிருக்கேன். கேட்டியா? எம்எஸ்சி சைக்கிள்லயே போய் அமெரிக்கா படிச்சிருக்கா. நல்ல பொண்ணு. சாரி மேடம், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பொது அறிவு கிடையாது. இவனுக்கு பொதுவாவே அறிவு கிடையாது. சாரி. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? அவன் எங்க வேலை பாக்குறான்? இல்லங்க, அதான் அவர் எங்க வேலை பாக்குறாரு. அதான் சொல்றேம்மா, அவ எங்க வேலை பாக்குறான்? எங்க வேலை பாக்குறாருன்னு கேட்டேன். ஐயோ, அவ எங்க வேலை பாக்குறான்? அப்பா, நான் எங்க வேலை பாக்குறேன்னு கேக்குறாங்க. அதுதான்டா சொல்றேன், நீ எங்க வேலை பாக்குற? நான் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். மாசம் 1 lakh சம்பளம். 1 lakh? ஆமா. அப்பா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிச்சு. சமைக்க தெரியுமான்னு கேளுப்பா. இரு நான் கேக்குறேன். இது சமைக்க தெரியுமாம்மா? தெரியும் அங்கிள். அப்பனா முட்டை கொடுமா. என்ன சொல்றீங்க? இரு வருமா. முட்டை குருமா வைக்க தெரியுமான்னு கேட்டம்மா. அதுக்குள்ளே பதட்டாங்க. முட்டை குருமா என்னை விட எங்க அம்மா நல்லா வைப்பாங்க. கரெக்டாடி? அப்ப சாதிமா போச்சு. அப்பா, டெல்லி கணேஷ் அந்த பேரே இவனுக்கு வர. இவன் போய் சொல்றான். பொண்ணுக்கு ஆட தெரியுமா? நான் நல்லா ரீல்ஸ் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன் அங்கிள். நல்லா ஆடுவேன் இல்லையா? ஆமா அங்கிள். அப்புறம் என்ன? செக் பண்ணலாம்ப்பா. செக் பண்ணுவோமா? ஆமா. ஓகே, ஒரு டான்ஸ் ஆடி காட்டு. 2 பேரையும் இந்த கப்பலை வச்சு அடைச்சிருவேன். மனசு வலிக்கும் பள்ளிடமே. மெலோடி சாங்க போக் சாங்க ஆகிட்டு. எங்க உங்க அப்பா எங்க? அதான் நான் கேக்குறேன், எங்க உங்க அம்மா எங்க? தெரியல, இந்த கப்பல இருப்பாரு உங்க அப்பா. அப்பா இந்த பழத்துக்குள்ள எங்க வச்சிருக்காரா? ஆனா அப்பாவுக்கு புள்ள கரெக்டா இருக்கீங்களா 2 பேரும்? ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஜோக்கு உங்களுக்கே சிரிப்பு வருதா? எங்க எங்க அதுதான் கேக்குறேன், எங்க ஜோக் எங்க? ஜோக் கிடையாது, நம்மளே சிரிச்சு. எங்க அப்பாவை இது எவ்வளவு பெரிய கலைஞர், டைட்டில் வின்னரு, அந்த மனுஷனை போய் இதுக்குள்ள இது என்னையா அதுல தேறிய? உன்னையெல்லாம் நெல்லிக்கால தான் தேடணும். ஐயா, எங்க அதுக்குள்ள ஒளிச்சுக்கான்னு பாக்குற? இங்க வா, நடுவுல வா. டைலாக் என்னன்னு சொல்லு. மறந்த டைலாக்க சொல்லு. இப்போ நீ என்ன மறந்தத அத சொல்லு. ஒண்ணில ஏதோ லெட்டருக்கு படி. நெக்ஸ்ட் நான் தான் படிக்கணுமா? அந்த வேலையாவது பார்க்காம. எல்லாருக்கும் வணக்கம், குறிப்பா மகனுக்கு வணக்கம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பொண்ணோட அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது மாப்பிள்ளையா என் மகனுக்கு சொல்றேன், எப்படி 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலி விளாக் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் அவங்களும் சேர்ந்து ஃபேமிலி விளாக் பண்ணி யூடியூப்ல போட்டு சம்பாரிச்சு செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அப்பா மூஞ்ச கசக்குறீங்க. சரி, அவரு போனா என்ன, நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணா என்னண்ணா இப்படி பேசுறீங்க? நான் உங்களுக்கு தங்கச்சி முதல்ல வேணும்னா எங்க அம்மா எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அடிக்கிறதுக்கு. இவ போனா என்ன, எனக்குன்னு ஒரு பொண்ணு இல்லாமையா போகுது. பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே. நில்லு, அதான் வந்துட்டு அப்பதானே எவ்வளவு நேரம் இழுப்பேன். நீங்க நானும் போட்டிருக்க கலரு பிங்கு, இனிமே உனக்கு நான் தான் கிங்கு. நீ ஓகே சொன்னா இப்பவுமே மாத்திடலாம் ரிங்கு. இல்ல, நான் பரவாயில்ல. அவன் புருஷன் ஊதுவான் சங்கு. ஓகேவா? அப்பா வாங்க, சீக்கிரம் வாங்க.
அப்பா வந்துட்டார். மகனே அப்பா என்ன பொண்ணா பாத்துருக்க? ஆமாப்பா. இந்த பொண்ணோட அம்மா வரல? பொண்ணாலும் என் கல்யாணத்துக்கு நான் வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்கன்னா வந்து பில்டப் கொடுத்துருந்தேன். பரவாயில்ல, மானத்தை வாங்காம நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ டீம்ஸ்லாம் அந்த பயங்கரமாக உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. நீங்க அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ராத்து பரம்பரை வேற லெவல்ல பண்றோம். அப்ப மீதி 2 டீம் ஏன் டீம் இல்லம்மா அது? நான் ஏமா சொல்லணும்? அப்படி இல்ல, மென்டார்ஸ் 3 டீமுக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. உங்க டீம் மட்டும் தான் சொல்வீங்களா? அடாவடி வம்சம் கலக்கலன்னு கலக்குறோம் இன்னைக்கு. அதாவது அமர்கல சங்கம் நம்ம டீம் நேமு. ஸோ எல்லாருமே அமர்கலை படுத்துறோம். தேங்க்யூ மென்டார்ஸ். நாங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் உங்க சைட்ல இருந்து எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் அமர்கல சங்கம். எதுக்கு இந்த பாட்டை போட்டு என்ன பாக்குறீங்களா? ஒரு காலத்துல இந்த சிங்கிள் பசங்களுக்குலாம் நாங்க தான் தூதா இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் யார் லெட்டர் போடுறா? இன்னைக்கு நிறைய லெட்டர் வந்திருக்கு. யார் வீட்டுக்கு போய் எப்படி டெலிவரி பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் யாருக்கு? நாஞ்சில் விஜயன். அப்பா எனக்காயா? உனக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குப்பா. பொண்ணு கிட்ட தான்? ஆமாப்பா. எனக்கு அவனுக்கெல்லாம் நியாயமா ஸ்டேஷன்ல தான் வரணும். பொண்ணு கிட்டது வருதா? ஓகே, நீ படிக்க வேணாம், நான் படிக்கிறேன் அப்படின்னு காதுக்குள்ள கேளு. கொஞ்சம் படிச்சு காட்டுங்க சார். எனக்கு படிப்பறிவு கிடையாது. நீங்க படிச்சு காட்டுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. என் கையை பிடிச்சிக்கிட்டு நீ என் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது. என் கண்ணுல தூசி விழுந்தப்போ நீ என் கண்ணை ஊதுன. தூசி போன அப்புறமும் நான் கண் கலங்கின. தூசியை நினைச்சில்ல, உன் பாசத்தை நினைச்சு. நீ எனக்கு மாம்பழம் பறிச்சு தர்றதுக்கு என்னை தூக்குனியே. அப்ப நீ உருவத்துல சின்னவனா இருந்தாலும் மனசுல வசந்துட்ட. இலகுன மனசு நாஞ்சில் எப்பவுமே இருப்பேன் என் நெஞ்சில். அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நீயே எனக்கு அண்ணனா வந்து பிறக்கணும். இப்படிக்கு யாதவியா? சரி, இன்னைக்கு நம்ம பொழப்ப பார்ப்போம். கடந்த 5 வருஷமா இந்த வீட்டுக்கு லெட்டர் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு லெட்டர் கூட இங்க இருந்து வெளியில போல. அப்படி யாரு தான் இருக்காங்க அப்படின்னு நான் பாத்துறேன். சார் சார், மலை போல நடந்தா நதி போல எழுந்தா மலை போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல என்னாம சார் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு சார். இல்ல லெட்டர் கொடு. ஏன்டா கொடு? இல்ல சார், ஃப்ரம் அட்ரஸ் இல்லாம வந்திருக்கு. அதனால கையெழுத்து போட்டா தான் தர முடியும் சார். இல்ல லெட்டர் குள்ள. இல்ல கையெழுத்து போட்டா தான் தர முடியும் சார். ரூல் சார். லெட்டர் குடுல அங்க குள்ள. டேய், என்னையா சும்மா கையெழுத்து போடுறேன்? ஐயாவே கை நாட்டு, அவர்கிட்ட போய் கையெழுத்து கேட்டுட்டு இருக்க. என்னைய போய் அவன் டைம்ல போட்டு கொடுக்க. ஏன்ல இப்படி பண்ணுது? டேய் லெட்டர் படிக்கிறது முன்னாடி செத்து போறாங்கடா. இல்ல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? லெட்டர் நான் வாங்கிட்டோம்ல, இன்னும் உனக்கு என்ன போ? அது சரி, லெட்டர் படிக்காம போ. 5 வருஷமா யாரோ ஒருத்தங்க லெட்டர் போட்டுட்டே இருக்காங்க. பதிலுக்கு நீ லெட்டர் போடவே இல்லையே. அது எப்படி? அது என்ன? அதை ஏம்ல கேட்க? அது ஒரு பெரிய விஷயம். அவ அப்படியே என்கிட்ட வருவா, லெட்டர் கொடுப்பா, நானும் வாங்கி வச்சுப்பேன். அப்படியே அவ வருவா, என்கிட்ட லெட்டர் கொடுப்பா, நானும் வாங்கி வச்சுப்பேன். எப்படி வேலை பாரு. இல்ல நல்லா கவனி. அவ அப்படியே அந்த லெட்டர் தள்ளுவா, நான் வாங்கிட்டு அந்த லெட்டர் அப்படியே அவள்கிட்ட நான் தள்ளிடுவேன். கிழக்கு செவ கையிலே ஈரறு கையிலே அந்த கரும்பு கடி கையிலே. இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றதா உங்க 2 பேரும் டைரக்டர் ஏன் ட்ரீமர் தள்ளி விட்டுருக்காரு. அதானே இதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏந்துக்கிடா போல. 5 வருஷமா இதுதான் நடந்துச்சு. 5 வருஷமா இதான் நடந்துச்சா? அப்படி யாரு உனக்கு லெட்டர் போடுறது? அவங்கள நான் பார்த்தே ஆகணும். அம்மா இங்க வாங்க. ஆமா, நீ தானம்மா அது? 5 வருஷமா லெட்டர் எழுதுறிய. அப்படி என்ன எழுதுற? கூட ராவணனுக்கு 10 தலை, எனக்கு பிடிச்சதும் மொட்டை தலை. மொட்டை பையன் என் மனசுல காதலம்ப விட்ட பையன். மொட்டை தலை பல பலன்னு இருக்கும். என் வாழ்க்கையில வந்தா லைஃப் கலகலன்னு இருக்கும். ஏமா, இதை வந்து நீ நேரா பார்த்து பேசிக்க மாட்டீங்களா? ஒருத்தன் வந்து ஸ்டாம்பு குத்தி அந்த மாஸ்டர் ஏன்ட்ட கொடுத்து நான் சைக்கிளில் 4 ரவுண்ட் அடிச்சு ஆப்போசிட் ரவுண்டு கொடுக்கணும். மூஞ்சா பார்த்து பேசுறதுல என்ன பிரச்சனை உனக்கு?
வெக்கமா? பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருமா? அந்த பாடத்தையே இவன் மண்டையை வச்சுதான் பாடமா எடுத்தாங்க எங்க டீச்சர். இந்த மண்டே லவ் பண்ற உனக்கு வெக்கமா இல்ல? யோ நான் ஐயாவை கலாய்க்கிற? ஆமா நீ என்ன கலாய்க்கிற. இப்ப கூட அவன் சொல்லி தான் கலாய்க்கிறான்னு எனக்கு தெரியுது பாரு. எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கான் அவன். உனக்கு வந்து ஒரு லெட்டருமே எழுதி கொடுத்ததே இல்லையா? ஆமால. இங்க பாருங்க, நீங்க என்னைக்கு எனக்கு லவ் லெட்டர் எழுதி தரீங்களோ அன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம். இல்ல என்னல இப்படி சொல்லிட்டு போயிட்டா? ஓ என்னடா நீ சரி வராது போட்டுக்கடா. சரி ஓகே, நான் வந்து யாருக்கு ஒரு கவிதை எழுதுனேன். சரி, அதை படிச்சு உசார் ஆயிட்டா. சரி, அதே நான் உனக்கு சொல்றேன். சரி, அதை காதுல தெளிவா வாங்கிட்டு அவள்கிட்ட போய் சொல்லிடு. ஏல ஓகேவா? சூப்பர்ல. ஓகேவா? பார்ட் டைமா சீரியல் ஆர்டிஸ்டா நடி சொல்லுதே. ஆமா ஆமா பண்றோம்ல. இப்ப பாரு. வா வா வா. வா 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 வா. இல்ல அருமையா இருக்கல. இத முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே கரெக்ட்டா படிச்சிட்டே வச்சுக்கோ. உசார் ஆயிடுவா. இல்ல இப்ப பாரு. இங்க பாரு, டாப் டு பாட்டம் கரெக்ட்டா சொல்லணும், எதையும் மிஸ் பண்ண கூடாது. சரில. சரியா? சரில. ஆல் தி பெஸ்டா. டாப் டு ஆல் தி பெஸ்ட் கரெக்ட்டா சொல்றேன். பாரு. இங்க அச்சையா உன் கண்ணு ரெண்டும் திராட்சையா? வா என்னமா எழுதி இருக்கான்ல? எனக்கு இல்ல இல்ல என்னமா எழுதி இருக்க பாத்தியா? சூப்பர்ல. ஏமா நீ வந்து குண்டா இருக்குன்னு கவலைப்படாதமா, புரியுதா? குண்டூசியில கூட குண்டு இருக்கு, ஏன்னா அது ரொம்ப அழகு, புரியுதா? அது மட்டும் இல்ல, மதுரை 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 மல்லியில கூட குண்டு மல்லி தான் அழகு. இப்படிக்கு சத்யா. எனக்கு இல்ல இல்ல நீ அதான் எழுதணும்னு சொல்றா. அப்படியா? இல்ல இது நானாதான் எழுதணும்னு சொல்றான். ஓ அத கூட நீ அவன்கிட்ட கேட்டு தான் சொல்றல. உனக்கு வந்து எனக்கு சொந்தமா ஒரு கவிதை கூட எழுதி கொடுக்க தெரியாதுல்ல. என்னன்னா கடன் வாங்கி சொல்லிட்டு இருக்க, அவனை தூது விட்டு சொல்லிட்டு இருக்க, சொந்தமா எனக்கு நீ கவிதை எழுத மாட்டியா? இல்ல என்னல இப்படி சொல்லிட்டா? இந்த கவிதை யார் எழுதுனது? அவன்தான். அந்த அவன் அதான் இங்க வாங்க. அதான் சாரி. நீங்க தான் அந்த கவிதை எழுதுனீங்களா? அதான் எனக்காக தானா? நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. Thank you. என்ன வர்ணிச்சு என் மைனஸே பிளஸ் ஆக்கி ஒரு கவிதை எழுதிருக்கீங்க. மைனஸ் பிளஸ் சேர்ந்தா தானே லைட் எரியும். Thank you so much. போஸ்ட்மேன் அந்த போஸ்ட் பாக்ஸ் தூக்கிட்டு போயிருக்கு. கலங்காதே தனிமை கண்டு மயங்காதே, உன் தந்தை தெய்வம் தானடா. இல்ல பாத்தியா அந்த பொட்ட பிள்ளை என்ன விட்டு போயிட்டா? ஆமாங்க. அத விடல, எனக்கு தான் நீ இருக்கீல, எனக்கு பிரச்சனையே இல்லல. ஐயா என்ன திரும்பிடுறியா? இல்ல ஐயா, எங்க அத்தை பிள்ளை கிட்ட இருந்து போனு, கொஞ்சம் போயிட்டு வரேன். பை. இல்ல நீ யாராலுக்கு என்ன விட்டுட்டு போறீங்களா? நான் என்னல தப்பு பண்ணேன்? நீ யாருல இருக்கா? வேற யார் இருக்க? எவ்வளவு கல்யாணி, உனக்கு நான் ஒரு கவிதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கேக்குறியா? எனக்கா? ஆமா உனக்குதான். கேக்குறியா? இல்ல இல்ல இல்ல, இவளுக்கு பேசவும் தெரியாது. அச்சு சாவுச்சுறவங்க என்ன? என்ன கலாய்க்கிறீங்களா? அப்படியா? இப்ப பேச பாப்போம், பேசு. இந்த கவிதையை நீங்க எனக்காக தான் எழுதுனீங்களா? என்னைக்கு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அன்னைக்கு இந்த கவிதை எழுதிட்டேன். இன்னும் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் எடுக்கல. ஆனா குடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அதுதான் நம்ம காதல இப்படி கடிதம் சேர்க்குன்னு நீங்க எதிர்பார்க்கல. கடிதத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு, புரிஞ்சுக்கோ. இல்ல என்னெல்லாம் நடக்குது? அவனை கரெக்ட் பண்ணிட்டு போறான். ஒரு லெட்டரால ஒரு உறவு உண்டாகுது, இன்னொரு லெட்டரால ஒரு உறவு ரெண்டாவது. என்னெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? என்னெல்லாம் லெட்டர் 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 பேச விட்டாதான் நாங்க காண்டாவோம். இது என்ன லெட்டர் லெட்டர் லெட்டர்? சை இல்ல லெட்டர் எழுதின எல்லாரும் பல்லு போய் சொட்டு போட்டு சுத்திட்டு இருக்கானுவா. கரெக்ட் தானப்பா? எங்க உன் சொட்டு? எங்க கேம்ல இப்படி பண்ணுதியா? அவன் வாட்ஸ்அப்ல கரெக்ட் பண்ணி இன்ஸ்டால வீடியோ கால் பண்ணி போயிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கான். நீ என்னன்னா இப்போ வந்து லெட்டர் 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 பிடிச்சு தொங்கிட்டு இருக்க. நிப்பாட்றா. லெட்டரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? டேய் பிடிச்சவங்கிட்ட லெட்டர் போட்டு திருப்பி அவங்கள்ட்ட இருந்து லெட்டர் வர்ற அந்த டைம் இருக்குல்ல, அப்போ அன்பு அதிகமாயிட்டே இருக்கும்டா. முன்னாடிலாம் இப்பெல்லாம் அப்படி இல்ல. பிடிச்சிருக்கா ஸ்மைலி போட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், பிடிக்கலையா பிடிக்கல அப்படின்னு பிரேக்கப் பண்ணிடுறோம். டெக்னாலஜி நல்லா பழகிட்டோம், ஆனா மனசளவுல நல்லா விலகிட்டோம்டா. உண்மையான அன்பு என்னைக்குமே தொடர்ந்து தாண்டா இருக்கும், அதுக்கு எண்டு கரையே கிடையாதுடா. கல்யாணி நான் சொல்றது கரெக்ட் தானம்மா? நான் சொல்றது உண்மைதானம்மா? எதுவுமே அதை பேச மாட்டேன், எதுவும் டாப்பாக்க போடுறேன். இப்போ பேசு. ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தா நீ பேச முடியும், அதனால தான் சொல்றேன். என்ன என்ன எனக்கு புரியல. அவர் என்ன டாக் பேக் போடாதான் பேசுறான்றாங்க.
நீ உனக்கு பேச தெரியாது நீங்க எனக்கு புரியல. அமர்கல சங்கம் லெட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு எமோஷன் அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. மென்டார்ஸை கேட்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அமர் ப்ரோ சொல்லுங்க எப்படி இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்? சூப்பராக இருந்தது. ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா காமெடின்ற விஷயம் வந்து எல்லாருமே பண்ணிடலாம். அந்த ஒரு மெசேஜ் அந்த எண்டில் ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு மேட்ரு சொல்கிறாங்களே, அது நிறைய பேர் இப்போ பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க, அப்புறம் அது இல்லை, இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ரியலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லெட்டர் திருப்பி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நிறைய எமோஷன்ஸ் அதில் ட்ராவல் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு முரசா இல்லை விசிலா? முரசு. நம்மளுடைய டீம்ல இருந்து இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா யாரை சொல்றீங்க ஜட்ஜஸ்? எல்லாரை விட கம்பேர் பண்ணும்போது சத்யா கொஞ்சம் பெட்டரா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ சத்யா. ஸோ எஸ், தொடர்ந்து வந்து நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நமக்காக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் ஆராத்து பரம்பரை. அப்பா அப்பா எழுந்துரு, ஆசீர்வாதம் பண்ணு. அப்பா தூங்கும்போது கூட இன் பண்ணிட்டு தான் தூங்குவாது போல. எனங்கப்பா எனங்கப்பா அப்பா அப்பா நேரம் ஆச்சுங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இந்தா அப்பா தீர்க்க சுமங்கலியாயிரு. டேய் அப்பா நான் எந்திரிச்சோன்னே டீ கேப்பேன் தெரியும்ல, ஆம்பா எடுத்துட்டு வா. ஏய் நான் ஏன் சொன்ன டீ கேப்பேன் தெரியும்ல, எடுத்துட்டு வா. ஏய் ஏன் சொன்ன டீ கேப்பேன் தெரியும்ல, போய் எடுத்து வா. டேய் சாரிண்ணே, ப்ரொடக்ஷன் பாய் நினைச்சிட்டேன். பா டீங்க சுக்கரை போட்டிருக்க? சுக்கரல சக்கரை போட்டிருக்குங்கப்பா. அப்பாவை எதுக்கு பேசிக்கிட்டு ஏனுங்கப்பா டீங்கப்பா. சுக்கரை போட்டிருக்கா? போட்டிருக்குங்கப்பா. ட்ரிபிள் எஃபெக்ட். டேய் ஒரு ஆளா குடிக்கலாம்ல? ஏய் ஒரு ஆளா குடிக்கலாம்ல? ஏய் ஒரு ஆளா குடிக்கலாம்ல? சரிங்க சரிங்கப்பா. என்னடா சத்தமே வரல? என்னடா சத்தமே வரல? ஆறி போயிடுச்சுங்கப்பா. ஆறி போயிடுச்சுங்களாப்பா. சரி நான் இந்த நியூஸ் பேப்பர் படிப்பேன் தெரியும்ல? ஏய் அப்பா என் நியூஸ் பேப்பர் படிப்பேன் தெரியும்ல? சரிங்கப்பா. கப்பு கொடுங்கப்பா. அப்பா கப்பு கொடுங்கப்பா. டேய் சர்ரா அப்பா எடுத்துறங்கப்பா. அப்பா மூணாவது பேஜ். அப்பா மூணாவது பேஜுங்க பேப்பரா? ஆமாங்க. அப்பா ரெண்டாவது பேஜ் உள்ளதாங்கப்பா இருக்கு. முதல்ல சொல்றது இல்லையா அதெல்லாம்? மன்னிச்சிருங்கப்பா. அப்பா ரெண்டாவது பேஜ் உள்ள இருக்குங்களாப்பா. எந்தா பர்றா. பர்றா சேர்றா. சாரிங்கப்பா. 2000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் நீங்களும் ஜட்ஜ் ஆகலாமா? டேய் அதான் நடந்திருக்கு. என்ன யாதவிருத்தி? நல்லா இருக்கீங்களா? ஓ இதுதான் அதுவா? இல்ல அதுதான் இது. சர்ரா. ஆமா தாத்தா படிக்கல, அப்பா படிக்கல. நான் எங்கப்பா படிச்சேன்? நான் தான் படிக்கவே இல்லையே. அடேங்கப்பா சிவாஜி ஆக்டிங் சூப்பர் தாத்தா. மோனே பிசினஸ் ஏதோ பண்ண நிறைய லாபம் அப்படி இப்படி சொன்னீங்க, ஏதாவது இருக்கா? ஆமாங்கப்பா போன வாரம் 10 லட்சம் ரூபாய் லாபம். அடடே அப்ப இந்த வாரம் 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். நஷ்டமா? என்ன நஷ்டமா? லாபம் வந்தப்ப கேட்டியாடா ஏதா காரணம்? நஷ்டத்துக்கு வேண்டி கேக்குற? பெரியவர அவ்வளோ பேசக்கூடாதுடா. என்ன அப்படி பேச? ஆமா என்ன கேட்ட? காசு கேட்டங்கப்பா. காசு? ஆமாங்கப்பா. தொழில் தொடங்க? ஆமாங்கப்பா. காசு இல்ல போடா போடா.
ஐயோ இவன் முன்னாடி வேற திட்டாரு மாலிப்பா. ஏய் என்னடா காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? இதோ இப்படிதான்ப்பா போகுது. இப்படி எப்படி போகுது? சும்மா உட்காந்துப்போம். அது போயிட்டே இருப்பாங்க. ஓ அப்ப படிக்கிற வேலை இல்ல? அதெல்லாம் நல்லா படிக்கிறேன்ப்பா. காலேஜ் போயிட்டு வரதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா. அப்பா உன் வயசே உனக்கு ஒழுங்கா வராது. பரோட்டா சூரியெல்லாம் எதுக்குப்பா இப்ப? நான் காசு கேட்டதுக்கு எங்க அப்பா என்ன பார்த்து போடா காசு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நீ சின்ன வயசுல என்கிட்ட காசு கேக்குற. கரெக்டுப்பா. நீ கேட்டா உங்க அப்பா ₹1 கூட கொடுக்க மாட்டான். அப்படி சொல்லியிருந்தா செருப்பால அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். நான் அடுத்த கவுண்டர் சூப்பரா சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு பைக்கை வாங்கி கொடுப்பா. பைக் வாங்கி தரணும் அதானே? ஆமா. உனக்கு அதுக்கு என்ன வேணும்? காசு தர முடியாது போடா. ஏய் என்னடா இங்க வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? வேலை கிளம்புடா. என்னடா இங்க வெட்டியா பேசிட்டு இருக்க? காலேஜ் கிளம்புடா. டேய் உன்கிட்ட தான்டா ஒரு நேரம் பேசிட்டு இருந்தேன். டேய் தெரியும் போடா. டேய் போலையா? அப்ப அது போயிட்டு கிளம்புடா. வேலைக்காரி வர நேரம் ஆயிடுச்சு. பேசிட்டு இருக்காங்க. ஆமா என்ன லேட்டு? ஐயா ஐயா திட்டாதீங்க ஐயா. என்ன லேட்டு? 10 நிமிஷமா? 10 நிமிஷம் நான் பார்க்காம அப்படியே ஒரு உணா புடிச்சு போயிட்டேன். அதான் அந்த கோவம் எனக்கு. சாரிங்க ஐயா. வீட்ல ஒத்த ஆளா அத்தனை வேலையும் செஞ்சுட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் 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 லேட் ஆயிடுச்சுங்க ஐயா. ஒத்தாலும் அத்தனை வேலையும் பாக்குறியா? கூப்பிட்டுதான் நான் வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு வரணும்? ஒரு ஆசைக்கு. எதா? இல்ல ஒத்தாசையா இருக்குமேன்னு. ஓ இந்த வயசுல உங்களுக்கு இந்த ஆசை இருக்க கூடாதா? ஓஹோ அப்ப இருங்க உங்க பையன்கிட்டயே நான் சொல்றேன். அடி கள்ளி, என் மேல ஆசை இருக்குன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு பையன்ட்டலாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது கைய வேற பிடிக்கிற? ஆமா. சீ ஐயா ஐயா அதான் ஐயா அம்மா மேலானாச்சே அப்பா மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஐயோ அப்பா அப்பா என்ன வேலை பாக்குற? கைய பிடிக்கிற கைய பிடிக்கிற ஐயோ கைய பிடிப்பியா? கைய உழுகுதா? கைய பிடிப்பியா? எங்கப்பா எங்க அப்பா இவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு. இது ஒரு ஐடியா வச்சு காசா தர மாட்டேன்னாரு. காசா வாங்குறேன் இப்ப பாரு. ஆடா என்ன அடி! எல்லா வீட்லயும் போய் வேலை பார்த்துருப்பா போல் இருக்கு. கையில் அது கரலை கட்ட முடியலடாப்பா சாமி. என்ன அடி அம்மா. ஹலோ ஹலோ, நான் பேசுறது தெளிவா கேக்குதா? காலரை கடிக்காம பேசுங்க, கிளியரா கேக்கும். இப்ப நான் பேசுறது தெளிவா கேக்குதா? தெளிவா கேக்குது. உன்னோட வீடியோ ஒண்ணு வச்சிருக்கேன். என்னோட வீடியோ உங்ககிட்ட இருக்கா? இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில போடுங்க, டேக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடி சொல்லவா? எதுக்கு? இன்னும் வசதியா இருக்கும். உன் ஐடியோட சேர்த்து வேலைக்கார ஐடி சேர்த்து சொல்லு. அவ ஐடி எதுக்கு? ஆமா, நீ வேலைக்காரிட்ட அடி வாங்கினதான் நான் வீடியோவா வச்சிருக்கேன். ஐயோ சார், யார் சார் நீங்க? ஹாட் நியூஸா இருக்கு, இப்பதான் சார் வாங்கினேன். இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இல்ல இந்த வீடியோவை நான் யூடியூப்ல போட்டுருவேன். யூடியூப்ல போடுவீங்களா? வியூஸ் வருமா சார்? வியூஸ் எல்லாம் வராது, போலீஸ் கேஸ் தான் வரும். ஐயோ சார், வேணாம் சார், வேணாம் சார். சார் இப்போ அந்த வீடியோ டெலிட் பண்ணணும்னா நான் என்ன சார் பண்ணணும் அதை சொல்லுங்க சார். இப்பதான் நீ கரெக்டா விஷயத்துக்கு வந்திருக்க. நீ என்ன பண்ற? உன் வீட்டுல இருக்க பத்திரத்தை எடுத்துக்கிட்டு, காசு எடுத்துக்கிட்டு, உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்க குப்பை தொட்டில அந்த பைய வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடுற. ஒருவேளை நான் திரும்பி பார்த்துட்டா நான் எடுக்கிறத பாத்துருவையா? சொல்றதை கேட்டுட்டு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். 10 லட்சம் ரூபா பணம் என் வீட்டு டாக்குமெண்டா? டேய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடா, மொத்தம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடா. ஒரு வீடியோக்காக என் சொத்து குப்பை தட்டி இதுவா இதானா? சாரிமா. எப்படி காசு வந்துருச்சு, காசு வந்துருச்சு. வா, இன்னைக்கு போறோம், தொழில் பண்றோம், ஓஹோன்னு வரும் வாழ்க்கையில. ஐயா 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 இங்கதான் ஐயா ஐயா இங்க பாரு. அம்மா வாமா வாமா வாமா. விஷயம் சொல்லணும் ஐயா. சொல்லுமா. உங்க அப்பா கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமா சரியில்லை. என் கைய பிடிச்சு இழுக்கிறாரு. ஐயோ, உன் கை பிடிச்சு தாரா? சாச்சா, ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்புமா.
இப்படி இருந்தாலும் எங்க அப்பா இப்படி பண்ணிருக்கூடாதுமா. நீங்க எதுக்கு இப்ப என் கையை பிடிச்சிருக்கீங்க? ஒரு ஆசைக்கு, எதுக்கு? ஒரு ஒத்தாசைக்காக. ஒத்தாசைக்கா? உங்களை உதைக்கிறதுல தப்பே இல்ல. என்னமா பண்ண போற? அப்பனுக்கு புள்ளைக்கு இதே வேலையா? டாடா என்னால முடியாத இந்த வீரமங்க செஞ்சுட்டு போறாளே, இவனெல்லாம் விடக்கூடாதுமா. உருட்டுக்கட்டைய வாயில விட்டாடிக்கணுமா. ஓகே ஓகே, அது எப்படியோ போகுது. இந்த ஒரு வீடியோ வச்சு இவங்க கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம பேருக்கு மாத்தணும். என்ன அடி, நிறைய வீட்டுல வேலை பார்ப்பாளோ. ஹலோ ஹலோ, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் மவனே, நல்லா தெரியுதா? டேய் நான் உன் புள்ள இல்லடா. ஓ ஏய் சார், நான் புள்ள நினைச்சு தப்பா பேசிட்டேன் சார். இப்ப வாய்ஸ் ஒன்னும் செட் ஆகலையே. இல்ல சார், இப்ப டவுட் இல்ல சார், வேற வாய்ஸ் மாதிரி தான் சார் இருக்கு. சொல்லுங்க சார். ஓகே சார், நீங்க வேலைக்காரி கிட்ட சில்முச்சை செஞ்சு சில சேட்டைகள் செஞ்சு செருப்படி வாங்கினது என்கிட்ட வீடியோவா வச்சிருக்கிறேன். இது வர சண்டே ஜெயா டிவில ரிலீஸ். சண்டே வேற காமெடி ரிலீஸ்னாங்களே சார். ஐயோ, இது அதை விட நல்ல காமெடியா இருக்கும். ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? ஒன்னும் பெருசா பண்ணாத. வீட்டுல இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் எடுத்துனே வீட்டு பின்னாடி இருக்க குப்பை தொட்டியில வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ. திரும்பி பார்த்தா நான் இருப்பேன்டா. சார், இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரியா இருக்கு சார். ஏங்கப்பா வவுச்சர் வாங்காம விட மாட்ட போலியே. வச்சிட்டு போடா. சரி. என்னம்மா நான் கிட்ட போலப்படாது. என்ன அடி, காசுக்கு காசும் போச்சு, அடி வேற. டே மவனே, எங்க அப்பா அப்பா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. அப்பா, நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அப்பா, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேங்கப்பா. நான் உனக்கு அப்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். சரிங்கப்பா, நீங்களே சொல்லுங்கப்பா. அப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க சொல்லுப்பா. நானே சரிங்கப்பா, நானே சொல்றேங்கப்பா. டேய், ரெண்டு பேரும் நிறுத்துங்க, நானே சொல்றேன். விடிய விடிய இது ரெண்டு மட்டுமே சொல்லி இருப்பீங்களே விட்டா. ஏ மவனே, என்னடா மாலையும் சூட்கேஸ்மா வந்துக்கிற? வழக்கமா மாலையும் கழுத்தோட வந்திருக்க தானே சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் புதுசா சொல்லாமேன்னு. ஏங்கப்பா, கான்செப்ட் முடிகிற நேரத்துல கிரியேட்டிவா காமெடி. என்னடா இது? ஆமா, உங்க கூட இருந்தா எனக்கு கல்யாணம் நடக்காது, இந்த வீட்டு சொத்தும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் நான் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணு வந்துட்டேன். பொண்ணை பிக்கப் பண்ணிட்டியா? அவளை வர சொல்றா. பேபி, கொஞ்சம் இங்க வாமா. இவன் என் வீட்டு வேலைக்காரிடா. மன்னிக்கணும், இனிமே இந்த வீட்டு எஜமானி, மரியாதை கொடுத்து பேசுங்க. படையப்பா படம் பார்க்காத சொன்ன கேட்டியா நீ? டேய், இந்த சூட்கேஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இத பார்த்தா பழைய சூட்கேஸ் மாதிரி தெரியுது. ஏய், இது ட்ரங்க் பட்டிடா. ஆமா, இது ட்ரங்க் பட்டிடா. சொல்லல, இவனுங்களை திருத்தவே முடியாது கடைசி வரைக்கும். வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேலை செய்ய வந்தா உங்க பொண்ணு மாதிரி பாருங்க, உங்க பொஞ்சாதி மாதிரி பார்க்காதீங்க. உங்களாலதான் நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க. சூப்பரா கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்க அப்பாவை செருப்பால் அடிச்ச மாதிரியே இருந்துச்சுப்பா. இவன் உனக்கு பிறந்தவன் தானா? ஐயோ வாமா, நம்ம போயிடலாம். அப்பா, ஏன்பா அப்படி கேக்குறீங்க? போகும்போது மெசேஜ் சொல்லிட்டு போறான்டா இவன். நம்ம குடும்பத்துல அது வழக்கம் இல்லையே. எனக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த டவுட் இருக்குப்பா. எனக்கு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் தானே, அதெல்லாம் இருக்கும், போக போக பழகிரும். சரிப்பா, போலாங்கப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வவுச்சர் தருவாங்களா, வாங்கிட்டு போயிடலாம்பா. வாயிலே கொடுப்பாங்க, வா. சரி. ஸோ எஸ், அராத்து பரம்பரை 2 ஜென்ரேஷனை வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்கீங்க ஒரு கான்செப்டாக. ஸோ உங்களுடைய ஸ்கிட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மென்டாஸ்ட்டை கேட்கலாம். ஸோ மென்டாஸ் எப்படி இருந்தது? தௌஃபிக் அண்ட் டீமுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ரொம்ப வித்தியாசமான இருந்துச்சு. ஒரு அப்பா, பையன், அடுத்து ஒரு பையன், ஒரு 3 ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குங்கிற ஒரு விஷயம். எப்போவுமே நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, காலம் கடந்துகிட்டே இருக்கு, ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணாங்களோ அதை நம்மள்ட்ட சொல்லி சொல்லி பண்ணுவாங்க. எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்தாரு, நீ ஏன் எப்படி இருக்க, என் காலத்துல எப்படி இருந்தோம், நீங்க ஏன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி காட்ட, அதை நீங்க ஒரு காமெடியா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா காலம் கடந்திருக்கு, அவங்க காலம் வேற, இந்த காலம் வேற, அதையே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓவராலாக மென்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கமெண்ட்டே பாசிட்டிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? கான்செப்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே போல் இன்னும் நிறைய அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஓகே, நைஸ். ஸோ இவங்களுக்கு விசிலா முரசா? முரசு.
ஓகே ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் இவங்க டீம்ல இருந்து யாரு அப்படின்னு கேட்க வேண்டிய நேரம். ஸோ ஜட்ஜஸ் சொல்லிடுங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாக பார்த்தா இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆல்டம். அடுத்ததாக என்டர்டெய்னிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம். ஹலோ பாஸ். யா, நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். நான் அப்போவே சொன்னேன் அவனை நம்ப வேண்டான்னு. அவனை நம்பி இவ்வளோ பெரிய காரியத்தை ஒப்படைக்கலாமா? ஏதோ நீங்கள் சொன்னீங்கன்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ஹலோ பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த மிஸ்டர் ஒய் இங்கே எங்கேயுமே இல்லையே பாஸ். நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் அவனை நம்ப வேண்டான்னு. ஆனால் பாருங்க, எப்படி பாஸ் அவனை நம்பி இவ்வளோ பெரிய பொருளை ஒப்படைக்கிறது? ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன் பாஸ். ஹலோ மிஸ்டர் ஒய். ஹலோ மிஸ்டர் எக்ஸ். சொல்லுங்க மிஸ்டர் ஒய். நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்களா? நானும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இந்த செட்டில் யாரோ பொங்கல் வச்சுட்டு பொங்க பானையை ஓரமாக வைக்காம நான் அந்த பொங்கமான பக்கத்தில் தான் எக்ஸாக்டாக நிற்கிறேன். ஆமாம், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? அதே பொங்கலை திருடி தின்னவ மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான் பார், அவன் பக்கத்துல நிக்கிறேன் மிஸ்டர் ஒய். பை த பை இருக்கட்டும், என்ன சர்க்கார் அமைச்சிருக்காங்க. என்னையும் சார் கார்ல தான் அமைச்சிருக்காங்க மிஸ்டர் ஒய். ஆனா டைரக்டர் உன்னை நல்லா பணம் சொல்லி அமைச்சு அது ஞாபகம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா வாங்கினேன் மிஸ்டர் ஒய். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது வழக்கம் தான். பை த பை இருக்கட்டும், நான் உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்கேன் மிஸ்டர் ஒய். இது ரொம்ப டஃப்பான குழுவா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஈஸியான குழுவா இருந்தா கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். டார்க் ப்ளூ கலர் பேண்ட் போட்டிருக்கேன் மிஸ்டர் ஒய். யா, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே, நீங்க என்ன போட்டிருக்கீங்க? நான் கிரீன் கலர் போட்டிருக்கேன். கிரீன் கலர்? என் பக்கத்துல கிரீன் கலர் போட்ட மாதிரி யாருமே நிக்கலையே மிஸ்டர் ஒய். நான் ரெட் கலருக்குள்ள கிரீன் கலர் போட்டிருக்கேன்னு சொல்லேன். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? இருக்கட்டும் மிஸ்டர் எக்ஸ். சொல்லுங்க மிஸ்டர் ஒய். நம்ம ரொம்ப நேரமா அங்கேயே இருந்து பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இடம் மாறி பேசணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மிஸ்டர் ஒய், வரலாம். 2 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். ஆமா இப்ப யாரும் நம்மள பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கோட்ல இருக்கிற அந்த பார்ல போய் பேசினா இன்னும் நம்ம கொஞ்சம் செக்யூரா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ அதுதான் கரெக்ட்னு படுது மிஸ்டர் ஒய். எஸ், அங்க மீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க் யூ. சாரி ஹலோ, அங்க என்ன சத்தம்? என்ன யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டாங்க மிஸ்டர் ஒய், அதான் சாரி கேட்டேன். ஓகே, ஓகே. சில் ப்ரோ. ஓகே, ஹாய் ப்ரோ. சில். ஓகே, ஹாய். பை த பை மேம். ஹாய். உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க ப்ரோ. இங்க இத்தனை பேர்த்துல யாரு இந்த yellow கலர் ஷர்ட்டும் டார்க் ப்ளூ கலர் பேண்ட் போட்டுருக்க எனக்கு தெரியல. அப்படி யாராவது வந்தாங்களா? yellow கலர் ஷர்ட் டார்க் ப்ளூ கலர் பேண்ட். என்னையா இங்க இருக்கிறது இத்தனை பேர்ல இவன் ஒருத்தன் தான் போட்டிருக்கான், அவன் கண்ணுக்கு தெரியலையா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். யா, அதே மாதிரி ரெட் கலர்ல மேலையும் கீழே கிரீன் கலர்ல போட்ட மாதிரி யாராவது நீங்க பாத்தீங்களா? ரெட் கலர்ல மேல கீழே ரெட் கலர் தான் இருக்கு, ஆனா கிரீன் கலர் இல்லையே ப்ரோ. அவன் கொஞ்சம் உள்ள போட்டிருப்பான், கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா? யா, ஆஃப் கோர்ஸ். ஏய், யார பத்தி என்ன வேலைமன் பார்க்க சொன்ன நீ? ஹாய் மிஸ்டர் ஒயிட். ஓ மிஸ்டர் எக்ஸ், எப்படி நான் கண்டுபிடிச்சீங்க? எங்க பாஸ் சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? கண்ட இடத்துல பொம்பளைங்க அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருப்பான். அவன்தான் மிஸ்டர் ஒயிட். ஓ சூப்பர் மிஸ்டர் எக்ஸ். ஓ கிரேட் ஜாப் மேம். யா, தேங்க் யூ. நீங்க எங்களுக்காக 2 பேருக்கும் அழகா பிளசண்டா ஒரு பாட்டு பாட்டீங்கன்னா நாங்க சைலண்டா டீல முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம். என்ன சொல்றீங்க? யா ப்ரோ, ஆஃப் கோர்ஸ்.
என்ன வாமிட் பண்றா? ஆமாடா, டைமண்ட் கலந்த பீர் எடுத்து குடிச்சிட்டா அப்புறம் வாமிட் பண்ண மாட்டாளா? இப்ப பாரு அந்த டைமண்ட் எப்படி எடுக்கிறேன்னு. எப்படி? என்னடா பண்ற? நீங்க தான் சொன்ன அவ வைரத்தை சாப்பிட்டானே, அதான் என்னோட வாயோட வாய் வச்சு அந்த வைரத்தை எடுத்துட்டேன். டேய் வைரத்தை நீ எடுக்கலடா, அவளை கெடுத்துட்டு இருக்க நீ. ஐயோ என்னடா இப்படி? டேய் அவ வைரத்தை முழுங்க வாய்ப்பே இல்லடா. அங்க பாரு வைர வச்சிருந்த பாட்டில் மிஸ்ஸிங். ஆமா மிஸ்டர் வை, அப்ப இந்த யாரோ பாட்டில் மிஸ்ஸிங். அப்ப ஏதோ ஒரு கல்பிரட் உள்ள வந்திருக்கா. எனக்கு ஜூலை நீதான அந்த வைரத்தை எடுத்த? நான் அவ்வளவு சின்ன சின்ன விரட்டு பண்ண மாட்டேன். நான் பண்றோம் பெரிய பெரிய விஷயம். அப்படி என்ன விஷயம்? 3 ரூபா குவார்டர் பாட்டிலு, 5 ரூபா பீர் பாட்டிலு. நீ ஏன்னா தம்மா துண்டு வைரத்தை திருட்டேன் கத்திரியா வேற பாரியா? டேய் மஞ்ச காமால வந்த மன்சூர் அலியானே, இங்க பாரு. டேய் இவன் இப்படி கேட்டா ஒத்துக்க மாட்டான். இவனை விசாரிக்க வேண்ட விஷயத்துல விசாரிச்சாதான் இவன் வைரத்தை எடுத்ததை ஒத்துக்க வேண்டாம். எடுக்காத வைரத்தை எடுத்தோன்னு சொல்லி வயிற்றுலயே 10 நிமிஷம் போச்சு. ஆமா நான் வந்து எவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எக்கனா கெட்டு போங்கடா எப்பா. எனக்கு என்னமோ அவன் தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். அது எனக்கு அப்பவே தெரியும் மிஸ்டர் ஒய். ஏன்னா கலையில வார்ம் அப் பண்ணல, அதான் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். மிஸ்டர் யாக்ஸ் சொல்லுங்க மிஸ்டர் வாய். இந்த வைரத்தை அவனும் எடுக்கல, நம்மளும் எடுக்கல. அப்போ நம்மளை தவிர இந்த வைரத்தை வேற யாரு எடுத்திருப்பான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஆமா யாரு எடுத்திருப்பா? ஹேண்ட்ஸ் அப். டேய் நான் தான் மப்டியில வந்திருக்க போலீஸ். இங்க இருக்கிறதுல யாரோ 2 பேரு வைரத்தை திருடிட்டு வரதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லிங்க, நீங்க தான் அந்த திருடங்க. நீங்க எங்களை திருடன்னு சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்கள்கிட்ட தான் இப்ப அந்த வைரம் இல்லையே. வைரம் இருந்தா தானே உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். எவிடன்ஸ் இருந்தா தானே நான் பிடிச்சி ஜெயில போடுவீங்க. ஜெயில போட்டதானே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை வச்சு தானே நீங்க ப்ரொமோஷன் வாங்க முடியும். மேடம் உங்ககிட்ட வைரம் இல்லனா அப்ப அந்த வைரம் எங்க? நிறுத்துக்கடா. நான் வந்து பாட்டில் திருடனா. ஆனா இது மாதிரி உடஞ்சு போன பாட்டில் திருடுற ஆள் இல்லடா நானு. என்னடா உங்க பாட்டில்? ச்சே இதுக்கா? மிஸ்டர் ஒய், இதுதான் இந்த 50 கோடி ரூபாய் வைரம். 50 கோடி வைரமா? மிஸ்டர் ஒய் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். 50 கோடி வைரத்துல பாதிய வாயில போட்டு தப்பிச்சிட வேண்டியதான். அட பாவீங்களா 50 கோடி வைரம் வாயில போட்டீங்கடா. மிஸ்டர் ஒய் இப்போ நம்ம எப்படி போறது வைரம் இல்லாம? அந்த பாற 2 குறிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கு, நம்ம ஓட வேண்டியதான். ஐயோ மிஸ்டர் ஒய் வைரம் முக்கியம் இல்லடா. 9 வைரம் எங்கிட்ட இருக்கு. வா கமா. என்னது 9 வைரம் வாங்கிட்டே இருக்கா? டேய் அத நான் இன்னைக்கு எடுக்காம கூட மாட்டேன். ஓகே, ஸோ அடாவடி வம்சம் வந்து பயங்கரமா ஏஜென்ட்ஸ் மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மென்டாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சொல்லுங்க எப்படி இருந்தது? இன்னொன்று இந்த ஒரு ஆக்டை நான் கற்றுக்கிட்ட விஷயம்னா, காமெடிங்கிறது நம்ம கத்தி எனர்ஜியாக பண்ணி தான் சிரிக்க வைக்கணும் அவசியம் இல்லை, சைலண்டாகவும் சிரிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆக்ட் ரொம்ப சின்ன சின்ன இடங்கள்ல நிறைய ஹியூமர் ஒர்க் அவுட் ஆச்சு. சரி ஓகே, இவங்களுக்கு முரசா இல்ல விசிலா? ஜட்ஜஸ் முரசு. ஸோ இப்போ இந்த டீமுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? கியூட்டா டான்ஸ் ஆன ஆனந்த். ஸோ எஸ், இன்னைக்கு 3 டீமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆப்வியஸா ஜட்ஜஸ் அண்ட் மென்டார்ஸ் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் யாரு அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ப்ளீஸ் இங்கே வந்துடுங்க. ஜட்ஜஸ் அண்ட் மென்டார்ஸ் இண்டிவிஜுவலாக எல்லா டீமுக்கும் உங்களுடைய காமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு டீமுக்கு தான் நம்ம வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீமும் கொடுக்க முடியும், அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மருக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரும் கொடுக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் யாரு?
இந்த வாரம் வந்து வாழ்க்கையில எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தங்க சிரிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு. ஸோ இன்னைக்கு நிறைய பேரை சிரிக்க வைக்கக்கூடிய இந்த கலைஞர்களை இன்னைக்கு பெஸ்டா பண்ணது யார் அப்படின்னா யாரு? சொன்னதுக்கு நான் கூட கொஞ்சம் எதிர்பார்த்தேன். இட்ஸ் ஓகே. ஓகே, இப்போ நம்ம பழமையை நம்ம மறந்துட்ட பழமையை நமக்கு வந்து இப்போ நினைவுபடுத்தின பெஸ்டா பண்ண டீம் யாருன்னா யாரு? என்னுடைய அமர்கலம் டீம். சோ அமர்கல சங்கத்துக்கு கிளியர் வியூ ஆப்டிகல்ஸ் அண்ட் ஐ கேர் வழங்கக்கூடிய 10,000 மதிப்பிலான gift voucher. ஓகே, சோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் வந்து அமர்கல சங்கம் நம்ம சொல்லிட்டோம். இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மர்ஸ்ல இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு ஜட்ஜஸ்? கலக்கு கலக்குன்னு கலக்குன ஆல்டம். So yes, ஆல்டம் அவர்களுக்கு AK's Ads and Customized Gift Shop வழங்கக்கூடிய 5,000 மதிப்புள்ளான gift voucher. இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக நாங்க வர போறோம். அண்ட் இந்த எபிசோட நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். So until we see you next time, this is VJ Kalani signing off and இது கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்.